127 நாடுகளின் ராணியாய் இருந்த அந்த வஸ்தி புறந்தள்ளப்பட்டு அந்த இடத்தில் ஒரு அனாதை பெண்ணும் ஆதரவற்றவளுமாய் இருந்த எஸ்தர் மீது அந்த கிருபை எப்படி வந்தது? அந்த நாடுகளின் மகாராணியாய் இந்த எஸ்தர் மாறியதின் ரகசியம் என்ன? 127 நாடுகளின் பிரபுக்களின் பிள்ளைகள், மந்திரிமாருடைய பிள்ளைகள் எல்லாம் கடந்து வந்திருந்தார்களே, எப்படி இந்த ஆகாசுவேறு என்ற ராஜா கண்களிலே இவளுக்கு இரக்கம் உண்டானது, அன்பு உண்டானது என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்களே. ஆனால் எஸ்தரிடம் இருந்த நல்ல குணங்கள், தகப்பன் சொல் கேட்டு நீதியின்படியே பரலோக தேவனை நம்பி காத்திருந்த அந்த எஸ்தர் ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்ததோ இல்லையோ, அதற்கு முன்பாக என் தேவனுடைய கண்களிலே அவளுக்கு இரக்கம் உண்டாயிற்று. ராஜாவின் கண்கள் அவளை காணும் முன்பாக என் தேவனுடைய பரிசுத்த கண்கள் அந்த எஸ்தரை கண்டபடியினாலே உயர்த்தப்பட்டாள் என்பதை மறந்து விடாதிருங்கள்.